கோடை காலத்தில் இருசக்கர வாகனங்களில் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்புவதால் தீ விபத்து ஏற்படுமா? உண்மையில் இருசக்கர வாகனங்களில் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்புவது ஆபத்தானதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் கடும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆராய்ச்சி மையம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வழக்கத்தை விட 3 முதல் 4 டிகிரி வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடுமையான இந்த வெயில் காலங்களில் கூட பலர் தங்களது இருசக்கர வாகனங்களில் மாத ஊதியம் வந்தவுடன் அந்த மாதத்திற்கு தேவையான பெட்ரோல் முழுவதையும் நிரப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இருசக்கர வாகனங்களில் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்புவதால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என ஜெயா பிளஸ் செய்திக்குழு சார்பில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பழைய BS3 ரக வாகனங்களில் கார்பரேட்டர் வகை எரிபொருள் செலுத்தும் முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பைக்குகளில் இருக்கும் கார்பரேட்டர்கள் அலுமினிய உலோகத்தால் தயார் செய்யப்பட்டிருப்பதால் வெயில் நேரத்தில் வெப்பத்தை அதிகமாக ஈர்த்து தன்னுள்ளாக இருக்கும் பெட்ரோலை ஆவியாக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும் போது வாகனத்தின் பேட்டரியிலிருந்து ஏதேனும் சிறிய அளவிலான மின்கசிவு இருந்தால் கூட அது தீப்பொறியை உண்டாக்கி வாகனம் தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மெக்கானிக்குகள் தெரிவித்தனர். இல்லை, பெட்ரோல் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கம்மியாக போகிறது நல்லது. ஒரு 300-200 அந்த மாதிரி போடுங்க. ஒரு கம்மியாக ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படி சொல்ல போனால். அதே மாதிரி டேங்கை கொஞ்சம் பார்த்துக்குங்க, கவர் இதெல்லாம் போட்டு வைங்க வெயிலில் படாத மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிங்க டேங்கை. உள்ள டேங்க் மெக்கானிக்கிட்ட எடுத்து போய் காமிங்க, எதனா ஒரு சேஃப்டிக்கு எப்படின்னா லப்பர் கிப்பர் போயிடுச்சா செக் பண்ணிங்க. ஓரிங்க எதெல்லாம் போயிருந்தால் கூட அது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மெட்டல் டேங்க்கு, அது வேறு. அது இதில் ஃபைபர் வண்டி வந்தாலும் இன்னும் ஸ்பீடாக ஃபயர் ஆகிடும். இது மெட்டல் யூனிகானு பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில், ஸ்கூட்டரெல்லாம் கொஞ்சம் ஃபைபரில் வரும், கொஞ்சம் அது ஸ்பீடாக ஃபயர் ஆகிடும். அது கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. ஒரு 200-300 போட்டாலே போதும். ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் அது மேலே போடாதீங்க. எப்போ கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் பெட்ரோல். பெரும்பாலான நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் டேங்கை நிரப்பும் போது தவறுதலாக சிறிதளவிலான பெட்ரோல் வழிந்தோடி என்ஜின் பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புள்ளதாக கூறும் மெக்கானிக்குகள் கடுமையான வெயில் நேரத்தில் வாகனத்தை இயக்குவதால் கூட தீ விபத்து ஏற்படலாம் என தெரிவித்துள்ளனர். டேங்க் முழுவதும் நிரப்பப்படும் பெட்ரோல் கசிந்து என்ஜின் பகுதிக்கு சென்று தீப்பிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் பெட்ரோல் டேங்கை முழுவதுமாக நிரப்புவது நல்லதல்ல என தெரிவிக்கின்றனர். பெட்ரோல் டேங்கிலிருந்து பெட்ரோல் கசியாமல் தடுக்க உதவும் ரப்பர் தடுப்புகள் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது என மெக்கானிக்குகள் அறிவுறுத்துகின்றனர். ஏன்னா ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா டேங்க்ல வர லப்பர் கசியும். அந்த லப்பர் கசி வெளியே பெட்ரோல் போகும். அதனால் ஃபயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது தயவுசெய்து எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, பெட்ரோல் கம்மியாக போடுங்க. அதேமாதிரி டேங்கை சாய்க்கும் போது சைட் ஸ்டாண்டில் போடுவீங்க. அப்போது பெட்ரோலை டேங்கை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதில் லீக் ஆகும், சில பேர் தெரியாது. ரோட்டில் இருக்கிற ஹீட்டு கூட கண்டிப்பாக ஃபயர் ஆகும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மெக்கானிக் நார்மலாக காலை வைக்க முடியல இருக்கிற வெயிலில், செப்பல் போட்டு தான் போக முடியும். அதில் கண்டிப்பாக ஃபயர் ஆகும். அதனால் 100% யாருமே பெட்ரோல் ஃபுல்லாக போடாதீங்க, சேஃப்டியாக இருங்க. வெயில் காலங்களில் மட்டும் நாம் எவ்வளவு தொலைவிற்கு பயணிக்கிறோமோ அந்த அளவிற்கு போதுமான பெட்ரோலை மட்டுமே வாகனத்தில் வைத்திருப்பது சிறந்தது என்றும், சுட்டெரிக்கும் வெயிலில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தாமல் நிழலான பகுதியில் நிறுத்துவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் மெக்கானிக்குகள் ஆலோசனை கூறியுள்ளனர். நிறைய பேர் டேங்க் டெய்லியும் 500 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகும். வெயில் அதிகமாக ஓப்பன் பண்ணுவோம், ஏர் போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிலோட காற்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகும். அதனால் என்ன பண்ணுறது, எல்லாருமே கஸ்டமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே தேவையோ எவ்வளோ நீங்கள் போய் உங்களுக்கு தெரியும், 3 கிலோமீட்டர் போகும், அதுக்கேற்ற பெட்ரோலை போட்டு போங்க. இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் கசிவு மற்றும் அதீத வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா என தேசிய குற்றப்பதிவேடு ஆணையத்தின் இணையதளத்தில் ஆராய்ந்த போது பெரும்பாலும் பேட்டரியால் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அதீத வெப்பத்தின் காரணமாக தீப்பிடித்து எரிந்ததாக பதிவாகி இருந்தது. ஆனால் பெட்ரோல் பயன்படுத்தும் இருசக்கர வாகனங்கள் தீ விபத்துகளில் சிக்கும் போது அதற்கு அதிக வெப்பம்தான் காரணம் என பதிவுகள் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் வல்லுநர்களின் அறிவுரையின் பேரில் இந்த கோடை காலம் முடியும் வரை அளவான பெட்ரோலை இருசக்கர வாகனங்களில் நிரப்பி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதே சிறந்தது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் செல்வசூரியன்.